ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீனை வச்சு எப்படி வந்து மசாலா வந்து எண்ணெயில் பிரியாமல் நல்லா சூப்பராக வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8 துண்டு வவ்வால் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். முதல்ல உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எலுமிச்சைப்பழம் வந்து அரை மூடி வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ண மீனை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மீனை பிரட்டி விட்டு ஒரு 1/2 hour கழித்து வறுத்தெடுத்துடலாம். நல்லா வந்து பிரட்டியாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால எண்ணெயில் வந்து நம்ம மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பிரியாமல் அப்படியே மசாலா வந்து மீன்லேயே ஒட்டி சூப்பராக வரும். இப்போ வந்து ஒரு தவா போட்டாச்சு. அடுத்ததாக வந்து மீனை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீனை சேர்த்த உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷமாச்சும் ஆகணும். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுடுறேன். நீங்கள் தோசை கல்லிலேயே வறுத்தாலும் நல்லா ஒட்டாமல் தான் நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சண்டே அன்றைக்கி கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் ரசம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.